தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையே இல்லாத இந்த வந்து மத்திய அரசு இந்த வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னதான் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பெரிய எதிர்பார்ப்பு வந்து எங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை அடிச்சிருக்கு. அதே மாதிரி பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து அதிக அளவில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த ரெண்டு கட்சியோடைய சப்போர்ட்னால தான் இன்றைக்கி அந்த மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து இன்றைக்கி நிலைச்சிருக்கின்றது காரணம். பிஜேபி அரசு தமிழகத்தை மட்டும் இல்லை, தமிழக மக்களை மிகப்பெரிய அஞ்சக கண்ணோட பார்த்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவங்க சொன்னதை செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்கு பட்ஜெட்டில் இடம் நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாடுன்னு சொல்லாததில் மிக வருத்தமாக இருக்குது. இப்போது இது மத்திய பட்ஜெட்டு இப்போ இது பண்ணிக்கிறாங்க, தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ரொம்ப அதிகபட்சமான வந்து சலுகைகளை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபிங்கிறது இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து தமிழ்நாட்டில் நிறுத்துகிறாங்க. இவர் வந்து முதல்வர் வேட்பாளராக நாங்கள் வந்து தேர்வு செஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சலுகைகளை கொடுப்பாங்களா, இல்லை பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மட்டுமே அவங்க வந்து அதிகபட்சமான வந்து இடங்களை பிடிச்சதுனால அங்கே கொடுப்பாங்களான்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இது வந்து அரசியல் லாபகரத்துக்கு மட்டுமே பிஜேபி ஆட்சியினுடைய ஒரு நடவடிக்கை எங்களுக்கு வந்து தெரியுது. தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையே இல்லாத இந்த வந்து மத்திய அரசு இந்த வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னதான் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பெரிய எதிர்பார்ப்பு வந்து எங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை அடிச்சிருக்கு. இந்த வந்து பேட்டியை பார்த்துட்டு மக்கள் வந்து உப்பாவது புரிஞ்சுங்க. பிஜேபி என்பது வந்து தமிழ்நாட்டை வந்து பாலைவனமாக்கக்கூடிய ஒரு அரசாக தான் நாங்கள் பார்க்குற மாதிரி தெரியுது. இது வந்து பெரிய வந்து வந்து அரசியல் உள்நோக்கம் தான் இதில் எங்களை பார்க்க வைக்கிது. வேறு ஒன்றுமே தெரியல. இது வந்து மக்களை வந்து மிக மிக வந்து வஞ்சிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் இது. தமிழ்நாடுங்கிற வந்து பேர் நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம்? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? நீங்கள் அதிக மெஜாரிட்டி இங்கே இல்லைங்கிறதுனால எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களா? இதையெல்லாம் வந்து ரொம்ப வந்து கவனத்துக்கு எடுத்துக்கணும். இன்றைக்கு போடுற விதை தான் நாளைக்கு நீங்கள் வந்து அறுவடை பண்ண போகிறது. இன்றைக்கி வந்து அறுவடை வந்து சரியில்லைங்கிறதுக்காக வந்து மக்களை வஞ்சிக்கக்கூடாது. ஒவ்வொரு மக்களுடைய வந்து வாக்குரிமை தான் உங்களுடைய வந்து அதிகாரம். அதை வந்து புரிஞ்சுக்காத நடந்துக்கிறீங்க. இதை வந்து மத்திய அரசை வந்து வன்மையாக நாங்கள் வந்து இது பண்ணுறோம், வந்து கட்டிக்கிறோம். நான் வந்து திருவாரூர் மாவட்டம் காரநாதன் கோயிலுங்கிற வந்து கீழமல்லி ஊராட்சியை சேர்ந்தவன். நான் ஒரு விவசாயி. ரொம்ப வந்து வஞ்சிக்கிறீங்க. வந்து டெல்லி போராட்டத்துலேயும் இப்படி தான் பண்ணீங்க. எங்களை ரொம்ப வந்து சாக வைக்கிறீங்க. அதே மாதிரி அங்கேயும் வந்து கர்நாடகாவிலையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நதிநீர் பிரச்சனையிலையும் ரொம்ப வந்து இது பண்ணுறீங்க, வந்து வஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு பீகாரும் ஆந்திராவும் மட்டும்தான் தெரியுத ஒழிய தமிழ்நாடு வந்து தெரியவே இல்லை. ஐயா, நான் ஸ்டாலினை உங்களுக்கு பிடிக்காத இருக்கலாம், இல்லை வந்து எடப்பாடியை பிடிக்காத இருக்கலாம். அது வந்து அடுத்த கட்டம். நாங்கள் வந்து பப்ளிக் மக்கள் என்ன செஞ்சோம், அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் வந்து பார்க்கவே மாட்டீங்க. இந்த அரசியல் லாபகரத்தை மட்டுமே பார்க்குறீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து வன்மையாக நாங்கள் வந்து மக்களாகிய நாங்கள் விவசாயிகளான இதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். இந்த மாதிரி இன்றைக்கி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட எந்த விதமான ஒரு திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்காதது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலுங்க. ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் அவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக பலாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்கலை. மழைக்காலத்தில் அவ்வளோ மிக சேதாரமான மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. ஆனால் அதை வந்து அரசாங்க காரணத்துக்காக இந்த பாஜக அரசு வந்து மிக மிக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட எந்த விதமான ஒரு நிதியும் ஒதுக்கலை. அதை வந்து பொதுமக்கள் நாங்கள் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேங்க. அதே மாதிரி நீட் தேர்வுக்கான விதிவிலக்கை பற்றியும் எந்த விதமான ஒரு அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் தெரியப்படுத்தலை. சும்மா ஒரு கண் தொடுப்புக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் இது இருக்குதே ஒழிய எந்த விதமான மக்களுக்கான ஒரு அறிவிப்புகளும் இதில் வந்து இல்லை. ஏழைகளுக்கான ஒரு திட்டங்களும் இதில் இல்லை. தமிழ்நாடை வந்து எந்த விதமான ஒரு அறிவிப்பும் கொடுக்காம ரொம்ப ரொம்ப புறக்கணிக்கிறது மூலமாக பாஜக அரசு மேலே மக்களுக்கு இன்னும் அதிகமான கோபங்கள் தான் வருமெங்கிறத ஒரு காரணத்தை இதன் மூலம் நான் தெரிவுபடுத்திக்கிறேன். தற்போது வெளியிடப்பட்டுள்ள மத்திய அரசின் வரவு செலவு கணக்கு, அதாவது பட்ஜெட் நிகழ்வு, தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்காம அவங்களோட ஆதரவான பீகார், ஆந்திர பிரதேசத்துக்கு மட்டும் பெரும்பகுதியான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அது தமிழ்நாட்டுக்கு மிகவும் இவர்கள் பிஜேபி கவர்மெண்ட் செய்யும் பெரிய துரோகமாகும். பிஜேபி வளர்த்துட்டு இங்கே எங்கே இனிமேல் வளர்த்த முடியும்? இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே நிதி ஒதுக்காம பெரும் பாதிப்பாகிட்டு இருக்கு. மத்திய அரசினுடைய திட்டங்களை இந்த 24-25 உள்ள
பட்ஜெட்டை வந்து நாங்கள் ரொம்ப தமிழ்நாடு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நிறைய சலுகைகள் இருக்கும், ஏன்னா நிறைய எதிர்பார்த்தோம். அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாடுங்கிற பேரும் இல்லை, அதை விட ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் என்னென்ன ஆலயத்துக்கு செய்கிறாங்கன்னு வேறு. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் அவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய திட்டங்களை அங்கே அறிவிச்சிருக்காங்க. ஆந்திராவுக்கும் அறிவிச்சிருக்காங்க, பீகாருக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மிக்க ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அதனால் ஏன்னா அவங்க நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்காக அந்த சலுகை ஏதாவது அறிவிச்சிருக்கலாம். அவங்க வேட்பாளர்களாக நின்றவங்களும் நிறைய அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னாங்க. நிச்சயமாக அவங்க சொன்னதை செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்கு பட்ஜெட்டில் இடம் நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாடுன்னு சொல்லாததில் மிக வருத்தமாக இருக்குது. தமிழக மக்களுக்கு மிக வருத்தம் என்னென்னா, உலகத்திலலாம் போய் தமிழை பற்றி பேசுகிற மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லாமே நிதி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. வருத்தமாக இருக்குது. 2024-25 நிதியாண்டுடைய பட்ஜெட் 18வது பாராளுமன்றத்தில் இன்று தாக்கலாகியுள்ளது. இந்தியா என்பது ஒருங்கிணைந்த ஒரு ஒன்றிய அரசாக இருந்தாலும் அனைத்து மாநிலங்களுக்கும் பாரபட்சமான நிலையிலேயே நிதி ஒதுக்குவது என்பது இந்த பட்ஜெட் மூலம் புலனாகிறது. அது மட்டுமல்ல, அனைத்து துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி கோடிக்கணக்கில் ஒதுக்கினாலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எந்தெந்த நேரங்களில் சாதகமாக இருக்கிறதோ அந்தந்த மாநிலத்திற்கு அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்ற மாற்று திட்டத்திற்கான ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நிதிகளை மாறுதல் செய்வதற்கான வழிவகை செய்யக்கூடிய ஒரு அரசு தான் மத்திய பிஜேபி அரசு. இதன் மூலம் முழுமையாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றது என்பது புலனாகிறது. ரயில்வேலுக்கான பட்ஜெட்டும் விவசாயத்திற்கான பட்ஜெட்டும் முழுமையாக தமிழ்நாட்டை புறக்கணிப்பதாக தெரிய வருகிறது. 2024-2025க்கான நிலை பட்ஜெட், அதாவது மத்திய ஒன்றிய அரசின் பட்ஜெட்டு இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 மாநிலங்களுக்கு வந்து அதிக நிதி ஒதுக்கி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆட்சி நிலைக்கிறதே அந்த 2 மாநிலத்தை வச்சு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் மற்ற மாநிலம் புறந்தள்ளி தமிழகத்தில் ஒரு வார்த்தை கூட வரல. இதில் என்ன ஏன்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா 40க்கு 40 போனதுனால தான் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. தமிழகத்தை பற்றி எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு. அதேமாதிரி பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து அதிக அளவில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த 2 கட்சியோடைய சப்போர்ட்னால தான் இன்றைக்கி அந்த மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து இன்றைக்கி நிலைச்சிருக்குன்றதுக்கு காரணம். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ஜீரோன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். செல்ஃபோன் சார்ஜருக்கும் இதுக்கும் எதுக்கும் விலையை குறைச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அரிசி பொறுப்புக்கு வேட்டை குறைச்சி ஜிஎஸ்டியை குறைச்சி இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்து 28% ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஜிஎஸ்டியில் வந்து மினிமம் அதாவது 15-16ன்னு கொண்டு வந்தால் தான் ஸ்டார்டிங்கு எண்டு வந்து 28லேருந்து 16 கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 28ன்றது சர்வ சாதாரணமாக இருக்குது. 28% ஜிஎஸ்டின்றது ஒரு கந்து வெட்டிக்காரனை காட்டிலும் படுமோசமாக இருக்குது அந்த ஜிஎஸ்டி வரி. அதை குறைக்கிறதுக்கு மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. டோட்டலாக சொன்னோம்னா தமிழகத்தை வந்து டோட்டலாக புறக்கணிச்சிருக்காங்கன்னு தான் இந்த பட்ஜெட்டை பற்றி நான் கருத்து தெரிவிக்கிறேன். தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. பிஜேபி அரசு தமிழகத்தை மட்டும் இல்லை, தமிழக மக்களை மிகப்பெரிய வஞ்சக கண்ணோட பார்த்து கொண்டிருக்கிறது. இதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அடுத்த மாநிலத்துக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்றதுக்காக பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் நிதி ஒதுக்கிய மத்திய அரசு தமிழகத்தில் வெள்ள வரும்போதும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்பட்டு அது அரைகுறையாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை கண்கூறாக பார்த்து கொண்டும் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சித்து இருக்கிறது இந்த பட்ஜெட்டு. அதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. 40 சீட்டு திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்குது. அதுவாக 2 பீரியடு மோடி இருந்திருக்காரு. அந்த நிதி அமைச்சருங்கிறது எதுக்குமே லாயக்கில்லாத நிதி அமைச்சராக போட்டுக்கிறாங்க. ஐயோ 3வது பீரியடு மோடி வந்திருக்கிறாரு. ஒரு எல்லா மந்திரி இராணுவ மந்திரி எல்லா அதே மந்திரி தான் போட்டு அதே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு திறமையான நிதி அமைச்சரே இந்தியாவுக்கு கிடையாது.
மத்திய பட்ஜெட்டில் பீகார் ஆந்திர பிரதேஷ் மாநிலங்களுக்கு அதிகமான அளவில் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதோட கருத்து உங்களுக்கு? பீகார்னா சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் மத்திய சர்க்காரை தாங்கிட்டு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க கொடுக்கறதான் செய்வாங்க. இல்லை கொடுக்கலைன்னா பிடிங்கிட்டு மோடி கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க. இதான் நடக்க போகுது. நிதியமைச்சர்லாம் வேஸ்ட்டு. இந்தியாவுக்கு நிதியமைச்சரே வேஸ்ட். என்ன 3 தடவை நிதி மந்திரி வந்து இல்லை 3வது முறை பிரதமர் மோடி வந்து பதவி ஏற்றனா மந்திரிகள்லாம் மாற்றிருக்கணும். என்ன நிதி மந்திரி போட்டிருக்காரு, இராணுவ மந்திரி என்ன போட்டிருக்காரு, எந்த மந்திரியுமே சரி கிடையாது. இந்த திமுக ஜெயிச்சிருச்சு, ஒரு சீட்டு கூட பிஜேபி வர முடியல. கோயம்புத்தூர் கூட வரணுச்சு, அதுவும் முடியல. மோடி 20 தடவை வந்து ரோட் ஷோ நடத்தி ராஜ்நாத் சிங் வந்து அமித்ஷா வந்து இங்கே ஒன்றுமே நடக்கலை. அதனால் அவங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது. உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர்? உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாஸ்கர், ஊர் பேர் சங்கீரி. தமிழ்நாடு எப்போவுமே வஞ்சிக்கப்படுது. எந்த ரயில்வே திட்டமும் வரல, நீட் தேர்வு முறைகேடு, இதில் எதிர்க்கட்சி குரல் ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெளிவாக எதிர்க்கட்சி பூரா பாராளுமன்றத்தில் குரல் ஒழித்து வெளிநடப்பு வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. எந்த கவனத்தையும் பிரதமர் ஏற்கிறதில்ல. பிரதமர் நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கிறதில்ல. எல்லாம் வெளிநாடு சுற்றுப்பயணத்திலே அதிக கவனம் செலுத்துகிறாரு. மக்கள் பிரச்சனையை சிந்திக்கிறதில்ல. இது ஒரு முக்கிய காரணம். 3வது முறையாக பதவியேற்று பிரதமர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாரே தவிர பாராளுமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சி கேள்விகளுக்கு பதில் இல்லை. பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடுன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு வார்த்தையை எப்பவும் பயன்படுத்தாங்க. வட மாநிலத்தில் குஜராத்து, ஆந்திரா, பீகார், இதில் வந்து நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவங்க ஆதரவில் ஆட்சி அமைச்சிருக்காரு. இவங்க ஆதரவு இல்லைன்னா ஆட்சி கமந்துடும். இதில் தான் இப்போ ஓடுது. இதனால் நடக்க அதே பிரதமர் சபாநாயகர் வேட்பாளர்லையும் ஓட்டெடுப்பு நடத்தலை. இதுலேயும் துணை சபாநாயகரும் கொடுக்கல. எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கிற 40 எம்பி, பாராளுமன்ற எம்பி, திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி இருக்குது. இதில் கொடுக்க துணை சபாநாயகர் கொடுக்க வேண்டியது இந்தியா கூட்டணிக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் குரலை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் செவி சாய்க்கலை. மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் மாநில அளவில் அதிகமான நிதி ஒதுக்கீட்டு செஞ்சுருக்காங்க. இதோட மத்திய பட்ஜெட்டு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் ஒதுக்குவாங்க. அவங்க தானே ஆதரவு கொடுக்காங்க. தமிழ்நாடு 40 இருந்தாலும் 40 தமிழ்நாடு அவங்களுக்கு ஆதரவு இல்லை. இந்தியா கூட்டணியில் இருக்குல்ல. அது ஒரு முக்கிய பிரச்சனை. இப்போ அப்படி பார்த்தா துணை சபாநாயகர் இவங்க கொடுக்கணுங்கிற குரல் எதிர்க்கட்சி எழுப்புது. அதில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்த மாட்டேங்காங்க. பதவியில் அவங்க இருக்காங்களே தவிர வெளிநாடு போகிற குறிக்கோளில் மோடி இருக்கார். உள்துறை மந்திரி அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அப்புறம் இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங்கு. இப்போ தகவல் தொழில்நுட்பத்துறையில் 3 நாளைக்கு முன்னால் பத்திரிகையில் வந்தது என்ன நடந்தது? எல்லாமே செயலிழந்து போச்சு. விமான டிக்கெட் எடுக்க முடியல. எல் முருகனும் அந்த தகவல் தொழில்நுட்ப மந்திரி பேட்டி கொடுக்காங்க. சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.